வெல்கம் டு மஞ்சு டெய்லர். இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம்னா ஸ்லீவ் பாருங்க, ஸ்கேலப் ஸ்லீவ் தான் இருக்கு. இது வந்துட்டு மோஸ்ட்லி பெரும்பாலும் எல்லாருக்கும் வந்து ஜாயிண்ட் வரும். சின்ன கையா இருக்கவங்களுக்கு ஜாயிண்ட் வராது. அதனால நம்ம மெயினாக முதல்ல எடுத்தோடனே லைனிங் துணி கட் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா, அதுக்கப்புறமா இந்த துணி கட் பண்ணிட்டு ஜாயிண்ட் பீஸை அதுக்கப்புறமா நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். லைனிங் துணி ஜாயின் பண்ணும் போது எவ்வளோ பீஸ் தேவையோ அந்த இடத்த வந்து நம்ம அப்படியே விட்டுடணும். அதுக்கப்புறமா பாட்டம் எப்படி தைக்கணுன்றது தான் இப்போ நான் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே பண்ணுறேன். இந்த பாருங்க, இந்த லைனிங் துணி இப்படி மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மெயின் துணி மேலே இருக்கு இல்லைங்களா, அதை வச்சுட்டு ஒன்று எம்மிங் பண்ணிக்கணும். அப்படி இல்லாட்டா மிஷினில் தைக்க முடியாது, இது மிஷினில் தைக்க முடியாது. அதனால் வந்துட்டு எம்மிங் பண்ணிக்கணும். பாருங்கள், பிகினர்ஸ் எல்லாம் இதை வந்து பார்த்து எப்படி தைக்கணுன்றத கற்றுக்கோங்க. இப்படி தான் நம்ம வந்துட்டு பண்ணணும். தெரியுதுங்களா? இந்த பீஸை இப்படி மடிச்சிடுறோம். லைனிங் பீஸை மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மெயின் பீஸை மேலே வச்சுட்டு அதுக்கப்புறமா நூல் எடுத்து ஊசி நூல் கோத்துட்டு நம்ம எம்மிங் பண்ணி அதை ஃபினிஷ் பண்ணணும். இது ஜாயிண்ட் பீஸு எவ்வளோ துணி தேவைப்படுதோ அதை வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். இதுதான் வந்து இந்த மெத்தடு. ஸ்கேலப் டிசைன் இதே மாதிரி நம்ம வந்து வளைவாக வெட்ட முடியாது. நேர் பீஸாகவே லைனிங் துணியை நம்ம அப்படியே வச்சுக்கணும். அதுக்கப்புறமா வந்துட்டு அதாவது எம்மிங் பண்ணிக்கணும். வேற ஒன்றும் பண்ணக்கூடாது. எம்மிங் பண்ணிட்டோன்னா அழகாக நம்மளுக்கு இந்த ஸ்கேலப் டிசைனு அப்படியே கிடைச்சிடும். பிகினர்ஸ் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணி போடுறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.